கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆலயத்தில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு தேவன் வருவதற்கு முன்னாடி நாம் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில் ஆரம்பம். ஒரு மினிஸ்டர் வரார் என்றால் மினிஸ்டர் வருவதற்கு முன்னே போவோம் அல்லவா? அதே போல்தான் தொடங்கும் முன் ஆலயத்துக்கு போக வேண்டும். பயபக்தியாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். சிரித்து கதை பேசுவதற்கு வேறு இடம் இருக்கு. இது ஆலயம். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அப்படியா இருக்கிறது? கொஞ்சம் எல்லாரையும் ஒரு நாள் பாருங்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று. ஆலயத்துக்கு வருவதே லேட்டு. அதுவும் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டே இருப்பார்கள். சிலர் புடவை நகை எங்கே வாங்கினாய் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் ஆலயத்துக்கு வருவதை தூங்குவதற்கு வருவது போல் நல்லா தூங்குவாங்க. பொறாமையோடும் போட்டி போட்டு பைபிள் வாசனங்களை வாசிப்பதும் பாட்டு பாடுவதுமாக இருப்பார்கள். திடீரென்று ஆலயத்தில் கத்தி கெட்ட வார்த்தை பேசி சண்டையும் போடுவார்கள். இங்கே தேவன் இருக்கிறார் என்ற பயம் எங்கே இருக்கிறது? ஒரு சிலர் இருந்தாலும் இதையெல்லாம் பார்த்துவிட்டு வேறு ஆலயத்துக்கு போய்விடுகிறார்கள். ஒரு சிலர் எந்த ஆலயத்துக்கு போகாமல் வீட்டிலேயே இருப்பார்கள். கேட்டால் பிரசங்கம் நல்லா இல்லை, ஆலயம் ஒழுக்கம் இல்லை என்று சொல்வார்கள். இங்கே சபை கூடுதல் எங்கே? புது விசுவாசிகள் எப்படி சபைக்கு வருவார்கள்? அனுதினமும் இரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயம் இப்படி சீர்கெட்டு இருந்தால் எப்படி வருவார்கள்? இயேசு சவுக்கு எடுத்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அடித்தார் அல்லவா? அதே போல் இயேசு அந்த பலிபீடத்திலே தோண்டி சவுக்கை எடுத்தார் என்றால் எத்தனை பேர்களுக்கு அடி விழும்? யோசித்து பாருங்கள். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது அல்லவா? அதனால் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.